சுரேஷ்க்கும் அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான ஆண்டனிக்கும் இன்னைக்கு கோவால ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட திருமணத்துல ஸ்பெஷலா ஆக்டர் விஜய் அவர்கள் கலந்துட்டு இருக்காரு. விஜய் பட்டு வேஷ்டி ஷர்ட்ல மாப்பிள்ளை கெட்டப்ல செம்ம கிராண்டா என்ட்ரி கொடுத்திருக்காரு. விஜயை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் அண்ட் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. மேலும் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனி இவங்களோட திருமணம் பிராமண முறைப்படி தான் நடந்திருக்கு. கோவால நடக்குது அப்படிங்கறனால எல்லாருமே இந்த திருமணத்தை வேற லெவல்ல எதிர்பார்த்தாங்க. ஆனா கீர்த்தி சுரேஷோட திருமணம் பிராமண முறைப்படி தான் நடந்திருக்கு. கீர்த்தி சுரேஷ் எல்லோ வித் கிரீன் கலர் பட்டு சாரியில ஆண்டாள் கெட்டப்ல இருந்தாங்க. அதே போல மாப்பிள்ளையான ஆண்டனி வந்து நெற்றியில திருநாமம் பொட்டெல்லாம் வச்சு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு தாலி கட்டியிருக்காங்க. மேலும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க. திருமண சடங்கு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாலி கட்டும் போது தான் ஆண்டாள் கெட்டப்ல எல்லோ கலர் சாரி கீர்த்தி சுரேஷ் கட்டியிருக்காங்க. மேலும் இவங்களோட திருமணம் முடிஞ்ச கையோட சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே மலர் தூவி இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டனியை ஹக் பண்ணி கீர்த்தி சுரேஷ் ரொம்ப எமோஷ்னலா அழுதுருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் 15 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளா பேரண்ட்ஸோட சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா இப்போ 2 வீட்லயும் சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல கீர்த்தி சுரேஷ் எமோஷ்னல் ஆகி அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கீர்த்தி அண்ட் ஆண்டனிக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் கீர்த்தி சுரேஷோட திருமணம் இப்போ பிராமண முறைப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறனால பீச் வெட்டிங்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பீச் வெட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு ரிசப்ஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசப்ஷனை சென்னையில தான் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் சினிமா செலிபிரிட்டிஸ் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ரிசப்ஷன்ல கலந்துக்க இருக்காங்க.